அடுத்து என்னுடைய சந்தேகம், இளம் வயது சில காய் தண்ணியும் பழமுமா நல்ல இனிப்பாகவும் சுவையாக இருக்கிற மாதிரி முத்துனதுக்கப்புறம் ஓட விட்டு தனியாக நின்று போகுது. அது மாதிரி இந்த ஞானம்ங்கிறது கடைசியாக மனிதனின் முற்றிய பக்குவப்பட்ட நிலையா, இல்லை ஒரு மனிதன் அடைய வேண்டிய கட்டாயமான ஒரு பழக்கமா? இந்த இவ்வளோ ஜனம் வந்துடுது, இதே மாதிரி நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. ஏன்னா அதனால தான் இந்த மாதம் 2 நாளாக வச்சோம். கூட்டம் சேர்க்கக்கூடாது, ஊரில் வேறு திருவிழா, போலீஸ் சுற்றின்னு இருக்குது. நமக்கே நேற்று வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப கூட்டம் சேர்க்காதீங்க. அதனால் நான் 2 நாள் வச்சேன் இந்த மாதம் பௌர்ணமி. அதனால் நேற்று இவ்வளோ கூட்டம் இருந்தது. இன்றைக்கி ஒரே நாள் வச்சுருந்தா இங்கே இடமே இருந்திருக்காரு. ஆனால் இவ்வளோ பேரும் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன? சரி, இங்கே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, இவங்கெல்லாம் போய் கடவுளை அடைஞ்சிக்குவாங்கன்னா ஒருபோதும் அடைய முடியாது. இந்த பாதைக்கு வர்றதுனால என்ன பயன் அவங்களுக்கு நன்மை அப்படின்னா அனுபவம், மனப்பக்குவம். இது ரெண்டுமே இதில் வந்த உடனே தெரிஞ்சிடும். சரி, கடவுள் இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துக்கிறோம், கடவுள் திடீர்னு நீங்கள் வந்துட்டார் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண போகிற? கடவுள் வந்தா என்ன பண்ண முடியும்? எல்லாரும் நல்லா இருக்கணும் கேட்பேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்பேன். இப்போவும் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லி. அப்புறம் என்னத்துக்கு அந்த கடவுளை பார்த்து என்ன பண்ண போற? அவர் பாட்டுக்கு அவர் போக போறாரு. அவர்னா ஒரு பேங்க்ல, ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்தார்னா ஒரு 100 பொட்டி எடுத்துன்னு வந்தார்னா ஆளுக்கு ஒரு பொட்டியாவது கொடுத்துட்டு போவார். அவரே நம்ம என்ன கொளுத்துவோமா என்ன படியில் போடுமான்னு அவர் பார்த்துங்கிறாரு. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போறாரு? ஆனால் இது பார்க்கறதுக்கு நாத்திக மாதிரி இருக்கும் பேசுறது. ஆனால் சிந்திங்கன்னு சொல்கிறேன். நான் நாத்திகவாதி இல்லை, ஆத்திகவாதி. அதே நேரத்தில் அறிவில்லாத ஆன்மீகத்தை பண்ண மாட்டேன், அறிவுபூர்வமான ஆன்மீகம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதனால இறைவனை தேடி நீ ஒன்றும் பண்ண போகிறதில்லை, இறைவன் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்லை. உன்னை சீர்படுத்திக்கிறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம். உன் மனம் பக்குவப்படுறதுக்கு இந்த இறை வழிபாடு அவசியம். அந்த மனம் பக்குவப்பட்டால்தான் கடவுளுடைய காட்சி, பிறப்பை தவிர்க்க முடியும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அப்போ உன் மனம் பக்குவப்படுறதுக்கு முதல்ல இதை தான் ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொன்னார். அப்போ இந்த யோகமெல்லாம் பண்ணுறதால எதுனா கடவுளை போயிடுவியான்னா ஒருபோதும் போக முடியாதுப்பா. சரி, கடவுளை போய் அடைய முடியாததுக்கு நான் ஏன்பா இந்த யோகமெல்லாம் பண்ணணும்னா உன் மனம் பக்குவப்படுறதுக்கு. அதனால் சொன்னார், அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை 5 விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொண்டு கண்டே வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியது என்றார். இவர் சாப்பிட்டேன்னு சொல்ல, இதுதான் அதிசயம். இவ்வளோ சிரமப்பட்டவர் நான் சாப்பிட்டேன்பா நல்லா இருக்குதுப்பான்னு சொல்ல, இவர் அது சாப்பிட்டுச்சான். ஏன் இவர் அது சாப்பிட்டதுன்னா அது சாப்பிட்ற அளவுக்கு இவர் பக்குவம் ஆயிட்டு இல்லையா? அது பார்த்த உடனே அருவருப்பா போகிற மாதிரி இருக்கிறோம் நம்ம. ஆனால் அவர் அது சாப்பிட்ற மாதிரி பக்குவத்தில் இருந்தாலும் அவர் அது சாப்பிட்டுச்சான். அவரை எது சாப்பிட்டது? இறைவன் என்ன சாப்பிட்டான் இல்லையா? அப்படிப்பட்ட நிலை மனப்பக்குவம் வர்றதுக்கு இந்த ஆன்மீக கிளாஸ் அவசியம். இங்கே கூட என்கிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த மாதம் உபதேசம் வாங்கிட்டேன், இதோட எப்போ வரணும்? மாதம் மாதம் வரணும். ஏன் மாதம் மாதம் அவள் பொறி கட்டலையே அது உபதேசம் கொடுக்கும்? அப்படி கிடையாது. அனுபவம் வராது, அடுத்த உபதேசம் கொடுத்தா அது பயனற்று தான் போயிடும். ஆனால் இந்த கிளாஸுகள் நீ மாதம் மாதம் வரும்போது தான் ஒவ்வொரு ரகசியங்களும் நீ தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மாதம் மாதம் வாங்கணும். வர முடியாதவங்களை நான் என்ன பண்ண முடியும்? போய் வண்டி வச்சுட்டு வரணும். இந்த உபதேசமும் இந்த ஞான வழியும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது பயன் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதாங்கய்யா. ஆனால் இந்த தொடர்ச்சியை 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்கள் எடுக்கும்போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு கால நேரம், இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா? மற்ற நேரங்களில் செய்தால் பயன் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் வரும். இது வந்த 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது இருள் நாள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர், அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கினா போகிறாங்க சாவு.
இல்லை. என்ன குத்தின்னு போறாங்க? கருப்பு கொடி தான். கருப்பு கொடி. அப்ப ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க? கருப்புன்னா துக்கம், துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம். என்ன இல்லையா? அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க. அமாவாசைன்றது துக்கம். அம்மா ஆசை, உன்னை பெற்றவங்க மேல உனக்கு ஆசை, அதனால அன்னைக்கு அமாவாசை கும்பிடுற நீ. நிறைய பேர் இப்போ பெற்றவங்கள கும்பிடுறதே கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டான், மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான். மாலி அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான். அன்னைக்கு கூட போக மாட்டேன்றான். கேட்டால் நான் வேற மதத்தில் மாறிட்டேன்னு. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி. நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்லை. ஆனால் நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? ஒரு விளக்கேற்று. விளக்கேற்றினா கர்மாந்திரம் போச்சு, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேனப்பா இன்னத்துக்கு இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்றதில்ல. அப்போ ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும். ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேற, இயற்கை ஒளி வேற. ரெண்டு ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா? கரண்ட்டெல்லாம் நீயே போட்டுக்கிட்டு. சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது. அது இயற்கை ஒளி. அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால் பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க. மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க. இல்லை, 6 அறிவு இருக்கு கூட 3 அறிவோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் 6 அறிவு படித்த மனிதர்கள் எல்லாருக்குமே இவ்வளோதான் செய்ய முடியுது, இவ்வளோ வேலைக்கு தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் உடலில் குறைபாடோட கண் இல்லாமல், காது இல்லாமல், காது கேட்காம, இல்லை கை கால் இல்லாமல் இருக்கிறவங்க கூட நிறைய திறமைசாலிகளாக இருக்காங்க. அது எப்படி அவங்களுக்கு சாத்தியமாகுது? மன ஏக்கம். நல்லா இருக்கிறவனுக்கு ஆணவம், அவனுக்கு அவனுடைய அறிவை கண்ணை மறைச்சிடும். நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது, நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த ஊனமற்றவர், கண் இல்லாதவர், கால் இல்லாதவர், காது இல்லாதவர் ஒரு அச்சம். நம்ம குறைபாடோடு வாழறோமே, நம்ம சரியாக வாழுவோமா அப்படின்னு சிந்தனை ஜாஸ்தியாகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதாவது ஒரு தொழில், ஒரு தையல் தொழில்னு வச்சுக்கோங்க. அரையும் குறையுமா வேலை கற்றுன்னுப்பான், அவன் பெரிய கடை வச்சுன்னுப்பான். ஆனால் எல்லா வேலையும் தையல் தொழிலில் தெரியும். அவன் வீட்டுக்கு போனீங்கன்னா படுக்கு பாய்விட்டு இருப்பார். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அரையும் குறையுமா இருக்கிறோம், நம்ம இதை விட்டால் வேறு வழி இல்லை, நம்ம இதில் சீராக வளரணும் வாழணும் அப்படின்ற எண்ணத்தினால அவன் சீராக இருக்கிறான். இந்த எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு எதுவுமே இல்லாத போயிடுவான். அந்த மாதிரி குறைபாடு இல்லாத இருக்கிற மனிதனுக்கு ஆணவம் உச்சியில் நிற்க. நான் தான் உலகத்தில் எல்லாமே மாதிரி. குறைபாடு இருக்கிறவனுக்கு மனம் உறுத்திக்கினே இருக்கும். நம்ம குறையோடு இருக்கிறோமே, நம்ம வாழ்க்கையை ஜாக்கிரதையை கவனிக்கணும், ஜாக்கிரதையாக போகணும். போன மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா உபதேசம் வாங்கினாங்க. அவங்க கொரோனாஸுக்கு முன்னாடியே வந்தாங்க. போன மாதம் அந்த உபதேசம் வாங்கினாங்க. 2 கண் பார்வையும் கிடையாது. அதனால் கண் பார்வை இல்லை, அவங்க ஏன் கடவுளை தேடணுன்ற எண்ணம் வச்சுக்கக்கூடாது. அவங்களுக்கும் கடவுள் இருக்குது உள்ள. புறக்கண்ணால் கடவுளை அறிய முடியாது, சிலைகளை தான் அறிய முடியும், இறைவனை அறிய முடியாது. ஆனால் அகக்கண்ணால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். அப்போது அவங்களுக்கு புறக்கண் தான் இல்லை, அகக்கண் இருக்குது. இருந்ததால் தான் இவ்வளோ தூரம் இந்த ஆசிரமத்துக்கு வர முடியுது. அப்போ அந்த அகக்கண்ணால் இறைவனை பார்க்கட்டுமேன்ட்டு உபதேசம் கொடுத்தாங்க இல்லையா? அதனால் குறைபாடு இருக்கிறவங்க எப்பவுமே புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, சிந்தனை ஜாஸ்தி. இந்த குறைபாடு இல்லாதவனுக்கு ஆணவம் போய் இருக்கிற புத்தியை கூட அடக்கி வச்சுக்கணும். அதனால ஏற்பாடு இந்த இந்த உடல் குறைபாடு இல்லாத குழந்தைங்களை பெற்றுக்க முடியுமா? முடியாதுமா, முடியாது. குறைபாடோட பெற்றுக்கணுன்ற வயிற்றுலேயே கண்ணை குத்தி போடுறாங்க அம்மா. இல்லை, வயிற்றுலேயே காலை ஒச்ச போட்டுடுறாங்க, வயிற்றுலேயே நாக்காட்டை போட்டுறாங்க, ஊமையாக போடுறது. இந்த குறைபாடுகள். அதனால தான் நேற்று கூட சொன்ன மும்மலம். மனிதனுடைய வாழ்க்கையில் மும்மலங்கள், ஆன்ம மலம், மாயமலம், கண்ம மலம். இந்த 3 மலங்கள் தான் அந்த குழந்தையினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையை ஒரு நிர்ணயம் பண்ணுது. இது எப்படி வரணும், எப்படி உலகத்தில் வாழணும் அப்படின்றது அந்த மும்மலம் தான் முடிவு.
அம்மா முடிவு பண்ணுறதுல அப்பா முடிவு பண்ணுறது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தை நல்லா பிறந்தான்ற ஆசை தான், ஆனால் முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ணுறது இந்த மும்மலம். மும்மலம் என்ன? தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம். இந்த 2 பாவங்கள்லேருந்து 2 பேர் விந்தில் தான் அது உருவாகி வந்தது இல்லையா? 2 பொருளால் தானே அது உருவாச்சு. ஒரு பொருளால் காலேஜில் படிக்கும்போது அம்மா ஒரு 15 குழந்தை பேச்சு எடுத்துன்னு வரல இல்லை, எத்தனை வர முடியாது. அப்போ 2 பொருள் சேர்ந்தாதான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும். அந்த மாதிரி அந்த தாயும் தகப்பனும் என் குழந்தை நல்லா இருக்கும். நேற்று கூட ஒரு அம்மா குழந்தை பிறந்தாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது. பையன் சரியான அறிவு வளர்ச்சி இல்லை, கால் நிற்கல, 50,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஒரே குழந்தை இப்படி வச்சுன்னுக்குறாங்க. இது அவங்க வேணுமென்னா பெற்றாங்க இல்லை, இயற்கையில் அது பிறந்தது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? காரணம் என்ன? அவங்க முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு. நம்ம காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா ஒரு டாக்டருக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம குழந்தை காலில் ஒரு அடிபட்டு போச்சுன்னா நம்ம காலில் அடிபட்டோட மோசமாக தவிப்போம். ஏன்னா இது நம்ம ஆக்கின பொருள். இந்த இறைவன் என்ன பண்ணுறான்? இவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு இதை பார்த்து துடிச்சே இவன் வருத்தப்படணும் அப்படின்னு பிறப்பை அப்படி கொடுக்குறோம். கால் இல்லாத, கை இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, காது இல்லாத. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஒரு தாய் கர்ப்பம் தரிக்கும் போது சும்மா கிடைக்குது, எங்கள் வீட்டுக்கார் நிறைய சம்பாதிக்கிறாரு அப்படின்னு அந்த ஊரில் இருக்கிறதெல்லாம் வாங்கி தூண்டக்கூடாது. ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் மலை ஜலம் அதிகமாக சேர்ந்ததுனாக்கா குழந்தை ஊனமாக போயிடும். அதே நேரத்தில் எனக்கு வருமங்கன்னு பட்னியாக இருந்தாலும் குழந்தை ஊனமாக போயிடும். இதுக்கு அடிப்படை குழந்தை ஊனமாக பிறக்கிறதுக்கு 3/4 பாகம் அடிப்படை தாய் தான். அந்த தாயினுடைய உணவு பழக்கம் தான். உணவு அதிகமாகிடுச்சுன்னா கண்ணு போயிடும், உணவு கம்மியாகிடுச்சுன்னா கால் போயிடும். அப்போது மிதமான உணவு தேவை கர்ப்பஸ்ரீக்கு. அந்த மிதமான உணவு இல்லாமல் போனாலும் ஆபத்து, அதிகமாக சாப்பிட்டாலும் ஆபத்து. இதில் வரதான் அந்த ஊனமற்ற குழந்தைங்க இல்லையா? இப்போ மாடு சாப்பிட்டு கண்ணுக்குட்டி போட்டு, அது 2 கண்ணு இல்லாத கண்ணுக்குட்டியாக போட்டு, 2 கால் இல்லாத கண்ணுக்குட்டியாக போட்டு, குட்டி போடுது. என்ன குறைபாடாகுது? ஆனால் மனுஷனுக்கு மட்டும் குறைபாடு. ஏன் இந்த மனுஷனுக்கு குறைபாடுன்னா அந்த பாவத்தினுடைய பலன். ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. இவனுக்கு மனம் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால பல தவறுகளை செய்கிறான். ஆனால் உலகத்துக்கு தெரியனால என் மனசுக்கு தெரியும். அந்த மனசுலேருந்து வரத்தான் விந்து, அந்த விந்துலேருந்து வந்ததான் இந்த குழந்தை. அதனுடைய பலனாக தான். அப்போது தாயினுடைய பாவம், தகப்பனுடைய பாவம், இது 2 பிறந்த பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. அந்த குழந்தைக்கு அது பிணமும் கிடையாது இல்லையா? குழந்தை பிறந்த உடனே தொப்பில் இருக்கிறாங்கல்ல, தொடர்பாக இருக்கிறாங்க. அறந்த உடனே அது அசைவத்து போகுது. அப்போ உயிரும் போகல, உயிர் போனால் பணமாயிடும். உயிரே இல்லை, அதுக்கு ஜீவனாக இருக்கும். உயிராக இருந்தால் 2ம் இல்லாத அசைவத்து இருக்குது. அந்நேரத்துக்கு தண்ணி தெளிச்சோ இல்லை தட்டியோ எழுப்புதான் ஆண் வாய் திறக்குது. அன்னைக்கு வாய் தந்தது ஆண் போகிற வரைக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்குது உயிர் இல்லை? அன்னைக்கு அந்த நேரத்தை போட்டு அகார உகார மகாரம்னு அப்போ போகுது. அப்போது வந்தது ஆன்மா எந்த பாவத்தை கொண்டு? தாய் பாவம், தகப்பன் பாவம், இது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்த பாவம். இது 3ம் சேர்ந்து தான் மும்மலமாக உலகத்தில் இயக்கணும். அதனால தான் சொல்கிறது, இந்த பாவத்தை அழிக்கினா தர்மத்தை கைப்பிடிக்கும். தர்மத்தை கைப்பிடிச்சிங்கன்னா கஷ்டப்படுவீங்க, ஆனால் பாவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்? ஒரு செடியை நட்டால் 2 நாளில் முளைச்சிருது, விதையாக சின்னதாக இருக்குது. ஒரு கோழி முட்டைன்னா அதுவும் அடகாத்தும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன. ஆனால் 10 மாதம் ஒரு குழந்தைய சுமக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப உருவாக்க நேரம்ங்கிறது அதிகமாகவும் குறைவாகவும் இருக்குது. அப்படிலாம் எளிமையான ஒரு இது இல்லாமல் ஏன் இத்தனை வேரியேஷன் பிறக்கிறதுல? என்ன ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, ரிஷி பிண்டம் ராத்தங்காது அப்படின்னு பேசியிருந்தாங்க. அப்போ ரிஷி பிண்டம் ராத்தங்காதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க. இன்னைக்கு தாயை தகப்பனை புனரல் பண்ணால் நாளைக்கு குழந்தை போடணும். அப்படியே இருந்திருக்குங்களா? அப்படி வந்தவர் தான் வள்ளுவர்லாம், அப்படி வந்தவர் தான் அவையாரலாம். மகான்கள் அப்படி வந்தவங்க தானம்மா. அவங்கள பெற்றாங்க போட்டு போயிடுவாங்க, அவங்க உறவு கொள்ள மாட்டாங்க அதுக்கிட்ட. ஆனால் ஒரு நாளில் பிறக்கிற குழந்தை அது. அப்போ என்ன இந்த கேள்வி கேட்டாங்க, அது எப்படி பிறக்க முடியும் ஒரு நாளில்? ஒரு குழந்தை பிறகுன்னா 10 மாதம் ஆகுது.
ஒரு மனுஷன் எப்படி ஒரு நாளில் பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல அவங்க கேட்டாங்களே. இப்போ நான் சொன்னேன் கோழி முட்டை அழம் வச்சுன்னா 21 நாள், 21வது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா? இல்லைன்னா அது முட்டை பொரிக்காது. அந்த ஓட்டுக்குள்ளே அந்த வெளிச்சம் காட்டும் போது ஓட்டுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் தெரிஞ்சதுன்னா கோழி குஞ்சு பொரிச்சதுன்னு சொல்லுவாங்க. எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது, எந்த தாயும் புள்ள பெற்றுக்க மாட்டான். புள்ளதான் பிறப்பா, பிறந்ததாலே ஒரு தாயானா. அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொரிக்காது. அந்த குஞ்சு ஓட்டை குத்திக்கின்னு மூக்குல வெளியே வரும் அந்த வெளிச்சத்தில் இல்லையா? இதுக்கு 22 நாள் ஆகுது. ஆனால் பிராய்லர் கோழி எத்தனை நாள் ஆகுது? ஒரு மாசமா? ரொட்டி கடையில் ட்ரே விடுற மாதிரி விடுவான். திருப்பி சாயந்தரம் அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் மேயும். ஒரே நாள் இப்படி தான் அது அப்படின்னு. ஏன்னா 21 நாளைக்கு ஒரு கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு அந்த தாய் கோழி எவ்வளோ சூடு கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குது. அந்த சூட்டை இவன் கணக்கு எடுத்து மில்லிமீட்டர் கணக்கில் பயலரில் இதில் வச்சு அந்த குஞ்சுங்களை பொரிச்சு எடுத்துடணும். ஒரு கணவனும் மனைவியும் புணரல் பண்ணி அந்த விந்துக்கு அந்த 10 மாதமானாதான் முழு கரு உருவாகுது, அது சூடு கிடைக்குது. ஆனால் மகான்களுடைய விந்து ஏற்கனவே சூட்டில் இருக்குது. அது போட்ட உடனே குழந்தையா வந்துச்சு, பிராய்லர் கோழி மாதிரி, ரெடிமேட் கேக் மாதிரி அப்படின்னு சொன்னேன். அதோட வாய் முடிக்கிறாங்க. அது மாதிரி ரிஷிபிண்டம் ராத்தங்காதுன்ற வார்த்தைக்கு காரணம் ஒரு ராத்திரி கூட அந்த கர்ப்பமாக தாய் இருக்க மாட்டாங்க. கர்ப்பமாக இருந்துட்டாங்கன்னா பாசம் உருவாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் பெற்றுருவாங்க. பெற்று இந்த குழந்தைய தூக்கிட்டு போனால் வளர்க்கணும், சோறு ஊட்டணும்னு நினைக்க மாட்டாங்க. போட்டு போயின்னு இருக்கணும், பற்று இல்லாத இருக்கணும், செயல் இருக்கணும், செயல் மேலே பற்று இருக்கக்கூடாது. அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர். அதனால தான் வள்ளுவர்களுடைய முதல் பாடலில் சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கு. ஆதின்னா அம்மா பேர், பகவன்னா அப்பா பேர். ஆதின்னா சக்தி பேர், பகவன்னா சிவம் பேர் இல்லையா? இப்படி தானே எழுதிக்கிறார். அப்படியே எப்படிம்மா நீங்கள் சொன்னால் சரியா? அதனால் அவங்க 2 பேரும் என்னை உருவாக்குறாங்கடா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவ்வையும் அப்படி தான். அதனால தான் வள்ளுவனுடைய அக்கா தான் அவ்வை. அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க. யாரோ எடுத்து வளர்த்தாங்க. பருவ காலம் வந்தது. எல்லா மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு. இந்த மாதிரி அந்த இதே கிடையாது. பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்க, பிள்ளையார என்ன ஊரில் இருக்கிறவெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வரோம், எவன் என்ன பொழப்பான்னு தெரியாது, நல்லவங்க கட்டணும்னு எனக்கு எப்படி தெரியும், கட்டிக்கு நான் உதப்படக்கூடாது, உன் பார்வையை வெய்ய மாதிரி. அது என்ன பண்ணிச்சு, 60 வயசு கேள்வி ஆக்கிட்டார் பிள்ளையார். அதனால் மன்னரெல்லாம் மறந்தான். அந்த பாட்டு பெரிய பெரிய மன்னன், பாண்டிய மன்னன், சோழ மன்னன், சேர மன்னெல்லாம் படைகளுக்கே பயப்படாத இந்த ஒரு கேள்விக்கு பயந்தானவன் இல்லையா? அவ்வளோ ஆற்றல். காரணம் என்னன்னா அது முன்னாடியவே ஞானி, பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானி. ஞானினுடைய வயிற்றுல பிறந்தது, அது ஞானியா மாறிச்சு. நம்ம மூடான வயிற்றுல பிறந்து போட்டு நான் எங்க அறிவாளியா இருக்கட்டும்மா சொல்லுமா, ஏமா நியாயம் இல்லாத கேள்வி. கருவிலே திருவானவங்க ஐயா, இங்க பிறக்கிறதையே எத்தனை பெரிய அதிசயம் இருக்கு. சொல்லு ஒருத்தர், ஐயோ அவங்க வாயில புழுந்துடாத, அது பிரச்சனை ஆயிரும், அவங்கக்கிட்ட போய் வாழ்த்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி வாய் சொல்லுக்கு அந்த அளவுக்கு பலன் இருக்கா? உலகத்தில் எல்லா விஷயத்தை விட பேசுறது இருக்கிற வலிமை வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட வெளிநாட்டில் 7 கோடி பேர் என்ன பார்க்குறாங்க. உலகத்துக்கு ஒருத்தர் தெரியணும்னா 2 விஷயம் வேணும், 3 விஷயம் வேணும். ஒன்று, அவன் பணக்காரனாக இருக்கணும், பணத்தை வச்சு தன்னை உலகத்துக்கு காட்டுவான். இல்லை உன்னை மாதிரி பெரிய படிப்பாளியாக இருக்கும், அந்த படிப்பை வச்சு உலகத்துக்கு காட்டுவான். அப்படி இல்லைன்னா உயர்ந்த ஜாதியாக இருக்கும், ஜாதியை வச்சு உலகத்துக்கு காட்டுவான். இதில் ஒரு கொடுமை, உயர்ந்த ஜாதியில் பிறந்த பாரதியாரை 2 பேருமே கும்பிட மாட்டான். நாத்திகனும் அவரை வழிபட மாட்டான், ஆத்திகனும் அவரை வழிபட மாட்டான். ஏன்னா அவர் 2க்கும் இடையில நின்னார். பதில் சொல்லடி சிவசக்தின்னு அமலப்பட்டார்.
அதனால என்ன பண்ணிட்டான், இவன் நாத்திக இவர் எடுக்கல, சாமி போடுவான். ஆத்திக என்ன பண்ணிட்டான், ஜாதிகள் இல்லை அடி பாப்பானார். அடடே இவனை சேர்க்கக்கூடாது. அதனால் 2 பேரும் வழி விட்டார். அவர் அனாதையை விட்டார். மீதி பேர்லாம் தூக்கி தள்ளி வச்சு, ஒன்றும் தெரியாதவங்க தள்ளி வச்சு நாடிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் ஜாதி இருக்கணும் உலகத்துக்கு பார்க்கணும். இந்த 3மே இல்லாதவுமா நான். எங்கிட்ட பணமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, கை நாட்டு தேசம் இல்லையா? நான் எங்கம்மா உலகத்தில். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இத்தனை லட்சம் பேர் என்ன கும்பிட்றாங்கன்னு சொன்னால் காரணம் என்னுடைய சொல். அந்த சொல்லுக்கு இருக்கிற சக்தி வேற எதுக்குமே கிடையாது உலகத்தில். நீ எழுதுனா கூட 10 பேர் தான் படிப்பான், பேசுனா 1000 பேர் பார்ப்பான். ஆனால் அந்த பேச்சு அவன் மனசை தொடுற பேச்சா இருக்கணும். நான் பேசவே தெரியும்ட்டு எதையான உளறின்னு கூடாது. அவன் வாழ்க்கைக்கு, அவன் மனசுக்கு, அவன் தெளிவடையறதுக்கு தேவையான பேச்சா நீ பேசு. அந்த பேச்சு உன்னை உலகத்துக்கு காட்டும். அதுதான் இன்னைக்கு நடந்துன்னு இருக்குது. ஏன்னா இந்த 3மே என்கிட்ட கிடையாது. படிப்பு கிடையாது, பணம் கிடையாது, ஜாதியும் கிடையாது. ஏன்னா நான் ஜாதியே நினைக்காது. அதனால சொல்லுக்கு வலிமை, சுட்டரிக்கும் சொல்லுன்னா. மனுஷனை போய் கொல்த்தவானா இல்லையா, அவனை போய் வெட்டவானா. ஆனா அவன் சொல் சுட்டுடும். இதுக்கு கொங்கன் அவர் ஒரு சாட்சி இல்லை. திருப்பதியிலேருந்து இதுக்கு மயிலாப்பூருக்கு வர்றாரு. இந்த கிழமை பார்க்கலான்ட்டு அந்த கிழமை வர்றாரு. வர வழியில் ஒரு பறவை பறந்து போயினே கொக்கு. அது போகும்போது எச்சின்னு எடுத்துச்சு. இவர் மேலே ஊந்துச்சு. இவர் நிமிந்து பார்த்தா செத்து கீழே ஊந்துச்சு இல்லை. மகானுடைய சொல்லோ, மகானுடைய பார்வை சுட்டெரிச்சிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சீடர்கள் தனிப்பட்ட முறையில் வீடியோவில் எல்லாம் பேசுறதில்ல, தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். ஒரு மந்திரவாதி காய் ஓணும், கத்திரிக்காய் ஓணும், வெத்தலை ஓணும், பாக்கு ஓணும், கருவாடு ஓணும், மீன் ஓணும், தலை ஓணும், இவ்வளோ வச்சு தான் அவன் மந்திரம் பண்ண முடியும். ஒரு ஞானி மனமும் கண்ணும் சேர்ந்தா ஒருத்தனை அழிச்சிட முடியும், ஒருத்தனை வாழ வச்சிட முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் மனமும் கண்ணும் ஒன்றா சேர்க்கணும். சேர்ந்தான்னா அவனை அழிச்சிட முடியும். அதே நேரத்தில் அழிஞ்சவனை வாழ வச்சிட முடியும். இது மகானுடைய வேலை. அவனுக்கு எந்த பொருளும் தேவையில்லை. மற்றவெல்லாம் கற்பூரம் கொளுத்தி பெரிய பூஜையெல்லாம் போட்டு ஒரு புள்ளியை பிடிச்சி அங்கே வெட்டி அதெல்லாம் போட்டால் தான் மகானுக்கு தேவை. அது மாதிரி சொல் வலிமை உள்ளது. சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல் வேறு எதுக்குமே கிடையாது. அதனால் சொல்லும் ரொம்ப உலகத்தில் முக்கியம். அந்த சொல் நல்ல சொல்லாது, அதான் முக்கியம். எதையோ சொல்கிற, எதுவோ சொல்லுவேன்னு சொல்கிற அது பயன். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்கிறார், எம்பி. ஆன்மீகமே அவருக்கு அடிப்படை என்னன்னு தெரியுது. இந்த புக்குங்களை படிச்சுட்டே ஒளரி பெரிய ஞானி மாதிரி பண்ணுவார். நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணாது. ஏன்னா நீ என்ன சொல்றியோ அவன் கேட்டு போய் அதை சொல்ல போகிறான். அப்போது நீ இப்போ உனக்கு தெரியாது, நீ பொய்யை சொன்னீன்னா ஒருத்தங்கிட்ட 10 பேர்கிட்ட, அந்த 10 பேரும் பொய்யை தான் சொல்லி போகிறான். அப்போது இந்த உலகத்துக்கு உண்மை தெரியாமையே போயிடும். தெரிஞ்சால் உண்மையை பேசு, தெரியலையே பட்டு கெடுதலை பண்ணாதேன்னு சொல்லுவேன். அது மாதிரி அந்த சொல்லுக்கு அவ்வளோ வலிமைமாக. இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து இது நம்ம மலேசியாவிலேருந்து ஃபோன் வரும். சாமி, மலேசியாவில் ஒவ்வொருத்தருடைய ஃபோன்லேயும் உங்கள் ஸ்டேட்டஸ் தான் அப்படின்னு. சரி, மலேசியாவில் வீடியோ பார்க்குறாங்க. நேற்று நைட்டு போனேன் கடைக்கு, பால் வாங்கி இன்னும் கொஞ்சம் காய் வாங்கிட்டு வாங்க. காரை மடக்கிட்டானுங்க, பைக் எடுத்துன்னு வந்து விட்டு எதிரும். பசங்க எல்லாம் ஆன்மீகம்னா எப்படி இருக்குன்னா, ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே தான் ஆன்மீகத்தை தேடுவாங்க. நம்ம ஆன்மீகம் எப்படின்னா, பசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் வண்டியை மடக்கிட்டானுங்க. மடக்கிட்டு இறக்கி போட்டோலாம் எடுத்துக்கின்னு இங்கே ஒரு கூட்டமே இருக்கிற சாமி உங்களுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் அப்படின்னா, நான் யாருன்னு தெரியுமா? இல்லை நான் என்ன வசதியான நான் தெரியுது? ஒன்றும் இல்லை. என்னுடைய சொல் அவங்க நெஞ்சை தொட்டு, அதனால் அவங்க நம்ம மேலே பற்றாகிறாங்க. அப்போது நம்ம சொல்கிற சொல்லு அடுத்தவங்களுக்கு நல்லது பயக்கத்தான் இருக்கணுமே தவிர தீமை செய்கிற சொல்லாக இருக்குது. அதனால் சொல்லுக்கு வலிமை சொல். ஏன்னா ஐயா சொல்லுவாங்க, எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் உட்காந்துக்கிறாங்க. நான் என்னோட மேதாவித்தனத்தில் ஆங்கிலத்தில் பேசியிருந்தா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு புரியாமல் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த நெஞ்சில்
எங்கேயோ ஒரு இடத்துல உரைக்கணும். ஏன்னா இங்கே வந்தவங்க யாரும் சாதாரண ஆளுங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு புதுசாக கூட வந்திருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் 1000 விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் பட்டு அடி உத வாங்கி ஒரு பக்குவமான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் ஐயாவை தேடி வர முடியும். இங்கே ஐயாவை தேடி நினச்ச உடனே எல்லாராலையும் வந்துட முடியாது. அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கணும். அப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாரும் ஏறக்குறைய பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மட்டும்தான். அவங்களுக்கு ஒரு வழி மட்டும்தான் இப்போ தேவைப்படுது. அவங்களுக்கு அறிவு இல்லாமல் இல்லை, அறிவு ஆல்ரெடி இருக்குது. அவங்களை எல்லாம் இறைவன் கொடுத்தே தான் அனுப்பியிருக்கிறான். அந்த அறிவு தான் இங்கே ஒருத்தர் குருநாதர் இருக்கிறாரு. அவர் வழியில் நீங்கள் போங்க, அவர் முதல்ல அவரோட ஆசீர்வாதத்தை வாங்குங்கன்னு சொல்லி இருந்தது. அவங்க மனம், அந்த மனசுக்குள்ளே தான் அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அந்த அறிவை செயல்பட விடாமல் மனம் மட்டுமே நம்மளை ஆட்டி படைக்குது. மனம் ஆட்டி படைக்குதுன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டுனே இருப்போம். ஆசை, பாச, கோபம், இது 3 மனுஷனுக்கு மனம் செயல்பட்டுனே இருக்குது. அப்போது அறிவுன்றதுக்கு அங்கே வேலையே கிடையாது. இது 3த்தில் இந்த 3மே பிரதானமாக செய்யக்கூடிய மனுஷனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கவே முடியாது. இந்த 3ஓட பலம் யாருக்கு குறையுதோ அவங்க மட்டும்தான் நின்று நிதானமாக இது சரி இது தவறு அப்படின்னு புரிஞ்சு தன்னோட வாழ்க்கையில் அதை நடைமுறை கொண்டு வருவாங்க. ஆன்மீகம்ன்றது ஏதோ 1 மணி நேரம் பாடம் பண்ணுறது இல்லை. ஆன்மீகம் ஏதோ கோயிலுக்கு போய் வர்றது இல்லைனா ஆன்மீகம். நான் கற்றுக்கின விஷயத்த என் காலம் உள்ள வரைக்கும் நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். அப்படி பண்ணால் மட்டும்தான் என்னுடைய மனமானது செம்மையாக இருக்கும். இல்லைன்னா இது எப்போவுமே பாசி படர்ந்த குளம் மாதிரி. பாசி குழந்தையிலேருந்தே மூடி தான் இருக்குது. ஏன் மூடி இருக்குது சொன்னால், எப்போ நம்ம கண்ணை திறந்து பார்த்தோமோ, கண்ணை திறந்து பார்த்த நாள்லேருந்து திரும்ப கண் மூடுற நாள் வரைக்கும் நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரே விஷயம், இந்த உலகத்தை மட்டும்தான். அந்த பார்வை என்றைக்குமே நம்மளை நோக்கி திரும்பதில்லை. நான் யாருன்னு கேள்வி கேட்டதில்லை, நான் எப்படி இருப்பேன்னு அதை சிந்திச்சதே இல்லை. ஏன்னா அந்த பார்வை எப்பவுமே உலகத்தையே பார்த்து ஒரு நாள் செத்தும் போயிடும். ஐயா சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, உலகத்தை பார்த்தது போதும்பா. ஏன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியும் உலகம் இருந்தது, நீ செத்து போனாலும் இந்த உலகம் இருக்க தான் போகுது. அப்போது இந்த உலகம்ன்றது நிதர்சனமான உண்மை. அதுக்காக நீங்கள் ஏக்கமோ கோபமோ ஆதங்கமோ பறதெல்லாம் அர்த்தம் இல்லை. நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் தேட வேண்டியது, நீங்கள் உணர வேண்டியது ஒரே ஒரு பொருள், அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. ஐயா சொல்வார், உலகத்தை பார்க்காதப்பா உன்னை பாருன்னு சொல்லுவார். உன்னை பாருன்னா நான் யாருன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை எதனால் வரைக்கும் சொல்லி கூப்பிடுவாங்க? சங்கரன்னு இருக்கலாம், இல்லை என் பேர் தியாகு, எதனால் வரைக்கும் கூப்பிடுவாங்க அப்படின்னா, எனக்கு உள்ள ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எனக்கு உள்ளே இருந்து ஆட்சின்னு செய்கிற வரைக்கும் தான் அந்த பேர் நிலைக்கும். ஏன்னா இங்கே வச்ச பேர் நான் பிறந்ததுக்கப்புறம் அம்மா கையால் வச்ச பேர். அம்மாவுக்கு எப்படி அந்த உரிமை வந்தது அப்படின்னு சொன்னால், அம்மா அப்பான்னு 2 பேர் செஞ்ச உடம்பு தான் இது இறைவன் கொடுத்த உடம்பு இல்லை. அப்போ 2 பேர் செஞ்சு வச்ச இந்த உடம்புக்கு அவங்களே ஒரு பேர் சூட்டுறாங்க. அது எதனால் வரைக்கும் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னால், இந்த உயிருக்கு உயிர் கொடுக்குற ஒரு பொருள் ஒன்று உள்ளே இருக்குது, அந்த பொருள் அதை காப்பாற்றிங்கிற வரைக்கும் இந்த பேர் நிலைச்சி நிற்கும். ஐயா வராரு, ஐயா போகிறாருன்னு சொல்கிறதெல்லாம் அந்த உள்ளகிற ஒரு பொருள். ஆனால் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு இது நாள் வரைக்கும் யாரும் ஆராய்ச்சி பண்ணுறதே கிடையாது. எப்பவுமே தனக்கு எதிர் உள்ள இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற எப்பவுமே பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம். ஐயா சொல்வார், பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன், உனக்கு உண்மையிலே பணக்காரன் ஆகணும்னு ஆசை இருந்தால் நீயும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு பணக்காரன் ஆகிறதுக்கான முயற்சியை பண்ணணும். அதை விட்டுவிட்டு ஐயோ அவன் பணக்காரனாகிறானே இவன் நல்லா வாரானே அப்படின்னு நீ ஏக்கப்பட்டா அது சரியான வாழ்க்கையா? உனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னா நீயும் அவனை மாதிரி பாடுபடு, நீ அவனை மாதிரி உழந்து காட்டு. அந்த செல்வம் தான் உன்னை பணக்காரன் ஆக்கும். ஆன்மீகத்தில் பணம் தேட நம்ம வரல, அப்போ என்ன சாமி தேட வந்தோம்? நான் மறந்து போன ஒரு விஷயம், நான் தொலைச்சி போன ஒரு விஷயம், நான் யார் என்ற ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் வாழ்ந்து விடை தெரியாமலே ஒரு நாள் முடிஞ்சும் போயிடுறோம். இறைவன் கொடுத்தது கருவில் இருக்கும்போது அம்மாவோட கர்ப்பப்பையில் முழுக்க தண்ணியில் தான் வாடுது இந்த உடல். அதுக்கு உயிர் இருக்குது, சுவாசமும் பண்ணுது. நம்மளை இப்போ தண்ணியில் போட்டு நல்லா முழுங்கி நீ சுவாசம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னால் பண்ண முடியுமா? நம்மளால் பண்ணவே முடியாதுல்ல, மூச்சு தண்ணீரே செத்துருவோம். அவனா அம்மாவோட கருப்பையில் முழுக்க தண்ணி இருக்குது,
அந்த தண்ணிக்குள்ளவே இந்த ஒரு விந்து ஒரே ஒரு சொர விழுந்து அது இவ்வளோ பெரிய உடம்பாகி அந்த தண்ணிக்குள்ளே தன்னை காப்பாற்றிக்கணும் வாழுது. எப்படி சாமி வாழும்? நம்மளால் முடியலையே, அது எப்படி வாழுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அங்கே சொல்கிறது உள்முக கதின்றது. அதுக்கு தான், அதுக்கு பேர் தான் வாசி. நாம் குழந்தையே வாசி தான் பண்ணின்னு இருந்தோம், அம்மாவோட கருவில் வாசி தான் பண்ணின்னு இருந்தோம். அதனால தான் கையை மூடின்னு இருந்தோம், அதனால தான் கண்ணை மூடின்னு இருந்தோம், அதனால தான் தனக்குள்ளே தான் ஒடுங்கின்னு இருந்தோம். வாசி பண்ணுறவங்க நிலை அதுதான் இருக்கும். பறந்து விரிந்து போனால் அவங்க மனம் மூச்சு பயிற்சி கூட பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் மூச்சு பயிற்சி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க யாருன்றத அவங்க செய்யக்கூடிய செயல் காட்டி கொடுத்துரும். அவங்க உண்மையிலேயே பாடம் பண்ணுறாங்க, சத்திய வழியில் தான் நிற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட செயல் காட்டி கொடுத்துரும். நாம் வேறு எதையும் பார்க்க வேணாம். அவங்க வீட்டில் போய் 3 மணிக்கு பாடம் பண்ணுறாங்களா, 5 மணிக்கு பாடம் பண்ணுறாங்களான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தினம் தினம் செய்யக்கூடிய செயல், அவங்க பேசக்கூடிய பேச்சு, அவங்க யாருன்றத இந்த உலகத்துக்கு காட்டி கொடுத்துரும். வேற எதுவுமே விளம்பரம் கிடையாது. இந்த சொல்லும் இந்த செயலும் தான் நமக்கான ஒரு அடையாள அட்டை. ஆரம்பத்தில் சாமி நிறைய பேர் வருவாங்க, சாமி நான் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு தண்டாலாம் பண்ணிட்டேன், உங்கள் வார்த்தையை கேட்டு உங்கள் பாடம் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ வேற ஒரு புது பிறவி எடுத்த மாதிரி மனுஷனாக இருக்கிறேனே, இது ஏன் எனக்கு முன்னவே கிடைக்கல அப்படின்னு ஐயா கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், ஒரு 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 பழம்னு இருக்குது, நம்மளோட ஒரு செடின்னு இருந்தால் அதில் பழம்னு ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த பழம் வரதுக்கு முன்னாடி அரும்பாக இருக்கும், அப்புறம் பூவாக மாறும், அப்புறம் காயாக மாறும், அப்புறம் தான் கனியாக மாறுன்ற மாதிரி இங்கே பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்ச விஷயங்கள் என்னென்னா, அடிப்படையில் மனுஷனுக்கு பக்தின்றது தேவை. அது ஒரு முட்டு மாதிரி. அந்த பக்தி ஒரு முடிவில் நின்று அந்த பக்தியிலிருந்து அவங்கள யோகத்துக்கு தள்ளி விடணும். அப்போது அது என்னது, ஒரு காய் மாதிரி. இந்த யோகம் காலமுள்ளா யோகமே பண்ணினுங்களான்னா, காலமுள்ளா ஒரு காய் காயாகவே இருந்தால் எதனா பலன் இருக்குமா? அந்த காய் கனியாக மாறணும். அதை போல் காலமுள்ளா பாடம் பண்ணுறதுனால பிரயோஜனமே இல்லை. காலமுள்ளா பாடம் பண்ணுறதுக்கான எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்தணும். அது எப்போ நிறுத்தும், எப்போ நிற்கும் அப்படின்னு சொன்னால், அந்த யோகத்துக்கான முழு பலனான ஞானத்தை அடைஞ்சால் மட்டும்தான் யோகம்ன்றதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். அப்போது இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி, 6 வருஷம் ஆயிடுச்சு சாமி, 5 வருஷம் ஆயிடுச்சு சாமி அப்படின்னு நிறைய பேர் புலம்புறதெல்லாம் நமக்கு தெரியுது. ஐயா பாடம் பண்ணுறதே கிடையாது. எப்போ பாடத்தோட உச்சமான ஞானத்தை அடைஞ்ச பிறகு பாடம் தேவையில்லை. மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. எல்லாம் எதுக்காகனா, இந்த மனமானது செம்மைப்படுத்துறதுக்காக தான். மந்திரமாக இருந்தாலும் சரி, வாசியாக இருந்தாலும் சரி, இல்லை 1000 விதமான வழிமுறைகள் எல்லாம் எதுக்காக மனுஷனுக்கு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாழா போன மனம் பக்குவப்படணும். ஏன்னா இதை ஒன்றை மட்டும்தான் இறைவனானவன் எதிர்பார்க்குறான் நம்மக்கிட்ட. நாம் சம்பாதிக்கிற அவனுக்கு போகிறதே கிடையாது. நாம் கொடுக்குற எந்த விஷயமும் அவன் எத்தனை போய் போக முடியாது. ஏன்னா அவன் வேறு ஒரு பொருளாக இருக்கிறான். ஐயா சொல்லுவாங்க, அவன் தண்ணியாக இருக்கிறான், நான் எண்ணெயாக இருக்கிறேன். ஆனால் தெரியல. யோகம் பண்ணால் ஒரே ஒரு விஷயம் புரியும், இறைவன் தண்ணியாக இருக்கிறான், நான் எண்ணெயாக இருக்கிறேன். நான் எண்ணெய்க்கு தண்ணியாக மாறணும், அன்னைக்கு தான் இறைவனோட போய் பொருந்துவேன்றேன். அந்த ஞானம் அவங்களுக்கு புலப்படும். அப்போ அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, பக்குவம் அடைந்துடும். யோகத்தோட முடிவு நிலை அவங்க பக்குவமாக இருப்பாங்க. பக்குவத்தோட விளைவு என்ன எப்படி இருக்குன்னா, அவங்க சொல்லு செயல் எல்லாம் சத்தியத்தில் நிற்பாங்க. அந்த சத்தியம்தான் தான் யாருன்னு காட்டி கொடுக்கும், அந்த சத்தியம்தான் இறைவன் யாருன்றதும் காட்டி கொடுக்கும். வேறு எதனாலையும் அந்த விஷயத்தை நம்மளால் கொடுக்கவே முடியாது. சரிங்களா?